பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்தில், அதாவது ஒரு ஆண் மற்றொரு ஆணிடம் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் என்று வைத்து கொண்டோமானால் அவர்களின் நம்பிக்கை முடிவு பரியந்தம் இருந்தால்தான் உறவு என்பது உறுதிப்படும். அந்த உறவில் அவரவர்களின் பங்கு உறுதிப்படும். மனிதர்களின் உறவிலேயே நம்பிக்கை முடிவு பரியந்தம் இருந்தால்தான் உரிமையில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அதாவது கணவன் மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்ற உறவு முடிவு பரியந்தம் இருந்தால்தான் உறவு நீடிக்கும், வாழ்வு செழிக்கும். அதேபோல்தான் கிறிஸ்துவின் இடத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? அதாவது அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும், கிருபையையும், தயவையும், இரக்கத்தையும் பெற வேண்டுமா? அப்படியெனில் நாம் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சில சமயங்களில் நாம் நினைத்த காரியங்கள், நாம் விரும்புகிற காரியங்கள், நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட, விண்ணப்பித்து கொண்ட காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அவர் மேல் உள்ள நம்பிக்கையில் குறைவுபடுகிறோம், விசுவாசத்தில் குறைவுபடுகிறோம். அவர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, அவர் என்னை கைவிட்டார் என்று புலம்புகிறோம். அவரை தேடுவதை, நாடுவதை, ஜெபிப்பதை, நம்பிக்கையை, விசுவாசத்தை விட்டுவிடுகிறோம். மனிதர்கள் அவர்கள் தேவைகள், விருப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் அவர்கள் அன்பும் பாதியிலேயே நின்றுவிடும். உறவு முடிவு பரியந்தம் இருப்பதில்லை. இறுதி வரை ஓடுகிறவனே வெற்றி பெறுகிறான். இறுதி வரை உள்ள அன்பே, அதாவது முடிவு பரியந்தம் உள்ள அன்பும் நம்பிக்கையும் விசுவாசமே உறவில் நிலைத்திருக்கும். அதுவே வெற்றியை கொடுக்கும். சிங்கக்கபியில் போடப்பட்ட தானியேல் முடிவு பரியந்தம் தேவன் மேல் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருந்தான். சிறைச்சாலையில் போடப்பட்ட பவுலும் முடிவு பரியந்தம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தான். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் தேவன் மேல் முடிவு பரியந்தம் நம்பிக்கையாய் இருப்போம். நாம் நம்புவது தேவனாலே ஆகும். கர்த்தருடைய அன்பில் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் உறவில் மட்டுமல்ல, அவருக்குரியவைகள் எல்லாவற்றிலும் பங்குள்ளவர்களாய் இருக்கலாம். எனவே அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுவோம், இருப்போம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஆரம்பத்தில் உம்மேல் வைத்திருந்த நம்பிக்கையும், விசுவாசத்தையும், அன்பையும் கொண்டு உம்முடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்று வாழ்ந்த நாங்கள் அவைகளை மனதில் கொண்டு அனுதினமும் அதற்காக நாங்கள் துதித்து உம்முடைய அன்பில் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க, விசுவாசத்தோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளவும், உம்முடையவைகளில் நாங்கள் பங்குள்ளவர்களாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.